எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல்ல ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் விஷயம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கான வீடியோ எது சம்பந்தமா நம்ம பேச போறோம்னா, நம்மளோட டீம் மெம்பரோட ஒரு பீக் பர்ஃபார்மன்ஸ் நமக்கு வர மாட்டேங்கிறா, அதை எப்படி வர வைக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். நம்ம டீம்ல நிறைய பேர் இருக்காங்க, ஆனாலும் அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் அவங்க ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களோட பீக் பர்ஃபார்மன்ஸஸ் வந்து வெளியே வர மாட்டேங்குது. அவங்களோட பெஸ்ட் அவங்க கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படின்றது தான் இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ் கவலைப்படுற ஒரு மிகப்பெரிய விஷயம். அண்ட் ஒரு டீம் லீடுமே சரி, இல்லை ஒரு அப்ளைனுமே சரி, பெரிய அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டீம் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. கண்டிப்பா பொட்டன்ஷியல் இருக்குன்னு தெரியுது, பட் ஸ்டில் அவங்கள என்ன பண்ண முடியலன்னா அந்த பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்க முடியல. அப்படின்றது தான் எல்லா அப்ளைனுமே, எல்லா டீம் லீடுமே, எல்லா மேனேஜருமே அந்த எல்லா கம்பெனியுமே என்னன்னா ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெஸ்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை ஒவ்வொரு டீம் மெம்பர் கிட்டே இருக்கணும்னா நாம சில விஷயங்கள் பண்ணியே ஆகணும். நாம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணா அந்த மாதிரியான ஒரு பெஸ்டான பர்ஃபார்மன்ஸ் அவங்க கிட்ட இருந்து எடுக்க முடியும் அப்படின்றதுதான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோ முழுசா பாருங்க. உங்களோட டீம் மெம்பரை கண்டிப்பா நீங்க அவங்களோட பொட்டன்ஷியலுக்கு யூஸ் பண்றீங்களான்னு பாருங்க. அப்படி பொட்டன்ஷியலுக்கு யூஸ் பண்ணனா நீங்க அந்த டீம் மெம்பரை டீம்ல வச்சிருக்கிறது வேஸ்ட். உங்களோட டைம் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா வேஸ்ட் ஆயிடும். ஸோ டீம்ல ஒருத்தர் இருக்காருன்னா அவரை பெஸ்டா பர்ஃபார்ம் பண்ண வைக்க வேண்டிய பொறுப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட தான் இருக்கு, உங்ககிட்ட தான் இருக்கு. ஸோ நான் சொல்ல போற விஷயங்கள்லாம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களோட டீம் மெம்பர் கிட்ட பெஸ்டான விஷயம் நீங்க இருக்கணும் அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் இன் யுவர் டீம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நான் சொன்ன உடனே நான் பணம் கொடுக்குமா சார், நான் உடனே பணம் ஸ்பெண்ட் பண்ணுமா சார் அப்படின்னு கேட்காதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து பணம் சம்பந்தப்பட்டு மட்டும் கிடையாதுங்க. டைம், எனர்ஜி, மணி, இந்த மூணு விஷயம் தான் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். டைம், எனர்ஜி, மணி, இந்த மூணு விஷயமும் நாம ஒரு டீம் மெம்பர் கிட்ட இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம டைம் அவங்களுக்கு செலவழிச்சு தான் ஆகணும். நம்மளோட எனர்ஜி அவங்க நம்ம கொடுத்ததாகணும். அண்ட் கண்டிப்பா சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு அந்த பணம் இன்வால்வ் ஆகும். பணமும் ஓரளவுக்கு நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். ஸோ இன்வெஸ்ட் இன் யுவர் டீம் கிட்ட நீங்க எவ்வளவு தூரம் இன்வெஸ்ட் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் நீங்க என்ன பண்ணா ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க முடியும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் போது என்னென்ன விஷயங்கள் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா, ஸோ சப்போர்ட்டிங் சிஸ்டம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம். விஷயங்கள் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க லேட் ஆகுறாங்க, எந்த விஷயத்தை அவங்க மிஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க பூஸ்ட் பண்ணணும். நீங்க ஒரு எனர்ஜி அப்படின்ற ஒரு விஷயம் ஆஸ் அ லீடரா கண்டிப்பா இருந்தாலும், ஏன்னா ரிசல்ட் எடுக்க முடியல ஒரு டீமாலன்னா அந்த டீம் ஆப்வியஸா டவுனா தான் இருக்கும். அந்த இடத்துல நீங்க உங்களோட எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணோம். கண்டிப்பா நம்மளால முடியும், நம்மளால என்ன பண்ண முடியும்னா இந்த டாப் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்றத நீங்க உங்க டீமுக்கு சொல்லி ஆகணும். கண்டிப்பா நீங்க உங்க டீம் மெம்பர் கூட உங்களோட டைம், எனர்ஜி, மணி இன்வெஸ்ட் பண்ணிதான் ஆகணும். அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு டீம் கிட்ட இருந்து, ஒரு டீம் மெம்பர் கிட்ட இருந்து ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ் வேணும் அப்படின்னும் போது அவங்க கிட்ட கொஞ்சம் பர்சனல் அப்ரோச் நமக்கு தேவை. பர்சனல் அப்ரோச் அப்படின்றது என்னன்னா, கொஞ்சம் அவங்க ஃபேமிலி பத்தி தெரிஞ்சுக்கோங்க, அவங்களோட ஆம்பிஷன் பத்தி தெரிஞ்சுக்கோங்க, அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பத்தி தெரிஞ்சுக்கோங்க, எஜுகேஷன் பேக்ரவுண்ட் பத்தி தெரிஞ்சுக்கோங்க, அவங்களோட ஆம்பிஷன் என்ன, அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கும் போதுதான் அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸஸை எடுக்க முடியும். ஏன்னா விஷயமே கிடையாது, என்ன பர்பஸ்க்காக தான் ஒர்க் பண்றாங்கன்னே நமக்கு தெரியலன்னா நம்ம என்ன பண்ணலாம், அவங்க ஒரு சேல்ஸ் பர்சனா தான் பார்ப்போம். ஒரு பிசினஸ் பர்சனாவோ ஒரு ஆண்டர்பிரினராவோ நம்ம பார்க்கவே மாட்டோம். நம்ம ஒரு டீம் லீடுனா அவர் சேல்ஸ் எம்ப்ளாயின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் அவங்க வருமானா வரவே வராது. ஏன்னா ஒரு பர்சனல் கனெக்டே இல்லை. என்னோட அப்ளைன் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட பேசவே மாட்டாருங்க. என்னோட வந்துட்டு டீம் லீட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷனே சொல்ல மாட்டேங்கிறாங்க, என்னை மோட்டிவேட்டே பண்ண மாட்டேங்கிறாருன்றதுதான் நிறைய டீமோட குற்றச்சாட்டு. ஸோ நீங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கே உங்க டீம் கிட்ட கொஞ்சம் ஒரு பர்சனல் அப்ரோச் அவங்க பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. உங்களை பத்தி சொல்லுங்க, உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட், உங்களோட எஜுகேஷன் பேக்ரவுண்ட், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேக்ரவுண்ட் பத்தி நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க என்ன அச்சீவ் பண்ணிருக்கீங்க அதெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஆஸ் எ டீமா நீங்க என்ன அச்சீவ் பண்ணிருக்கீங்க அது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணா ஒரு பர்சனல் கனெக்ட் வந்துடும். ஸோ பர்சனல் கனெக்ட் வந்துச்சுன்னா டெஃபினட்டா அந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்மிங் டீமா மாறிடும். ஸோ அடுத்த விஷயம் நாம என்ன ரொம்ப இம்பார்ட்டன்டா ஒரு டீம் கிட்ட இருந்து ஒரு பீக் பர்ஃபார்மன்ஸஸ் எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பெஸ்ட் எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சுதான் ஆகணும். ஏன்னா ஒவ்வொருத்தருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் பெஸ்டா இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்றத நீங்க கண்டிப்பா நினைக்கவே கூடாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு பெஸ்ட்னா இன்னொருத்தருக்கு வேற ஒரு விஷயத்துல பெஸ்டா இருக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல ஒருத்தர் வந்து ப்ராஸ்பெக்டிங்ல சூப்பரா இருப்பாரு, அவர் பெஸ்ட் வந்து கொடுப்பாரு. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வேற லெவல்ல இருப்பாரு. நீங்க ப்ராஸ்பெக்ட் ப்ரோக்ராம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாத்தி விட்டீங்கன்னா அந்த இடத்துல என்ன ஆயிடும்னா ரிசல்ட் நம்ம எதிர்பார்த்ததே வராது. ஸோ யாருக்கு என்ன நல்லா வருமோ அதுக்கு இன்னும் நல்லா பண்ணது நம்ம மோட்டிவேட் பண்ணோம். இவ்வளவுதான் சிம்பிள்
கண்டிப்பா நம்ம இந்த விஷயத்த பண்ணிட்டாலே அவங்களோட பீக் பர்ஃபார்மன்சஸ் நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்னா நமக்கு அவங்கள பத்தியான அவங்களோட பெஸ்ட் என்னன்றத நாம தெரிஞ்சிருக்கிறோம். அதுக்கு நாம ஏற்கனவே நான் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லும் போது டைம், எனர்ஜி, மணி அதை ஸ்பெண்ட் பண்ணாதான் நமக்கு தெரியும். அவங்க கூட எவ்வளவு தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி 1-to-1 நம்ம உட்காந்து டிஸ்கஸ் பண்றோமோ அப்பதான் அவங்க எதுல பெஸ்ட்ன்றதே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம டீம் கிட்ட இருந்து பீக் பர்ஃபார்மன்சஸ் நம்ம எடுக்கணும்னா ஒவ்வொருத்தரோட ஒரு டீம் மெம்பரோட பெஸ்ட் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம டீம் பெரிய லெவலுக்கு பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது, இல்லைனா நம்ம எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் நமக்கு இது இல்லைன்னா இப்போ ஸ்கூல்லலாம் பண்ணுவாங்க இல்லையா, கொஞ்சம் நார்மலாக படிக்கிற பசங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸஸ் வைப்பாங்க, ஸ்பெஷல் கோச்சிங் வைப்பாங்க. அந்த மாதிரி உங்கள் டீம்ல கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்மிங் பண்ணுற டீம் மெம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் ஸ்பெஷல் கோச்சிங் அரேஞ்ச் பண்ணணும். ஸ்பெஷல் ட்ரைனிங்கான விஷயங்கள் நீங்கள் பண்ணி கொடுக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்பெஷல் கேர் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கொடுக்கும்போது தான் ஓகே நமக்கு இந்த கம்பெனி இவ்வளோ சப்போர்ட் பண்ணுது, நம்மளாலே நம்மளை பெஸ்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த டீம் மெம்பருக்கு கண்டிப்பாக தெரிய. அப்படி தெரிய வந்தா மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்லோவா அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்க பார்ப்பாங்க. இந்த ஸ்பெஷல் கோச்சிங் அப்படின்றது கண்டிப்பா ஸ்கூல் லைஃப்ல நீங்க இருக்கும் போது கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி யாருக்கு ஸ்பெஷல் கோச்சிங் தேவை, யாருக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் தேவை, யாருக்கு இன்னும் கூட நிறைய அட்டென்ஷன் கொடுத்து அவங்க பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ண வைக்கணும் அப்படின்றத ஆஸ் அ லீடரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஆஸ் அ பிசினஸ் பர்சனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா அண்டர் பர்ஃபார்மிங் டீம் மெம்பருக்கு நீங்க ஸ்பெஷல் கோச்சிங் கொடுத்தே ஆகணுங்க. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் நீங்க மறக்கவே கூடாது, மறந்துடவே கூடாத விஷயம் என்னன்னா டாப் பர்ஃபார்மர் இருப்பார் இல்லையா, அவரை எக்காந்து நீங்க மறந்துடவே கூடாது. அண்டர் பர்ஃபார்மிங் நீங்க டெவலப் பண்றதுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டாப் பர்ஃபார்மன்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அப்போ நல்லா ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு, உங்க டீம் மெம்பர்லாம் சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காருன்னா அவரு ஒரு 3 விஷயம் எதிர்பார்ப்பாருங்க. அது என்னன்னா கண்டிப்பா அப்ரிசியேஷன் எதிர்பார்ப்பாரு, ப்ரொமோஷன் எதிர்பார்ப்பாரு, ரெகக்னேஷன் எதிர்பார்ப்பாரு. இந்த 3 விஷயத்தையும் நீங்க டைம் கரெக்டா என்னென்ன டைமுக்கு நீங்க கொடுக்குறோமோ அதை கொடுத்துட்டீங்கன்னா சூப்பர் டூப்பர் ரிசல்ட் அவர் கன்சிஸ்டண்டா கொடுத்துட்டே இருப்பாரு. நம்மளோட அப்ரிசியேஷன் பண்ணோம், ரெகக்னைஸ் பண்ணோம் அண்ட் ப்ரொமோஷன் என்ன மாதிரியான ப்ரொமோஷன் கொடுக்குறோம். அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துல முக்கியமா ரெம்யூனரேஷன், எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் ஏதாவது பண்ணி தரணும். ஒரு கேஷ் பேக்கா இருக்கட்டும், இல்லைனா ஒரு என்ன சொல்றது ஒரு இன்சென்டிவ்ல போய் அதிகப்படுத்தா இருக்கட்டும், இல்ல ஒரு கார் ஆஃபர், ஒரு பைக் ஆஃபர், இல்ல ஒரு ஏதாவது ஒரு ஆஃபர் எக்ஸ்ட்ரா நீங்க கொடுக்கும் போதுதான் அந்த டீம் அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அவரோட பர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டன்டா இருக்கும். நம்ம கண்டிப்பா நம்ம பர்ஃபார்ம் பண்ணா நமக்கு இவ்வளவு விஷயங்கள் கிடைக்குது அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவர் தொடர்ந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ நல்லா பர்ஃபார்ம் பண்றவருக்கு நீங்க செய்யறத பார்த்து அந்த பர்ஃபார்ம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சூப்பரா ரிசல்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ நான் இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க உங்க டீம் மெம்பர் கிட்ட ட்ரை பண்ணுங்க. டெஃபினட்டா ஒரு சாதாரணமா ஒரு அண்டர் பர்ஃபார்மன்ஸ் டீம் நீங்க வச்சிருந்தாலுமே இந்த விஷயங்களை நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணீங்கன்னா உங்க டீம் பீக் பர்ஃபார்மன்ஸ் உங்களோட பீக் பர்ஃபார்மன்ஸஸ்ல கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த புது வருஷம் இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க டீம் கிட்ட நான் சொன்ன விஷயங்கள் அத்தனையுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த விஷயங்கள் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். நிறைய பேர் இதை பண்ணி சக்சஸ் பண்ணிடுறாங்க. நீங்களும் பண்ணுங்க. உங்களோட டீமை பீக் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்க வேண்டிய பொறுப்பு யாருதுன்னா உங்களோடது. ஆஸ் அ லீடரா, ஆஸ் அ பிசினஸ் பர்சனா, ஆஸ் அ அப்ளைனா உங்களோட டீம் பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிள் யாருதுன்னா நம்மளோட தான், உங்களோட தான். ஸோ நீங்க உங்க டீமை சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. நான் சொன்ன அத்தனை விஷயமே கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் டெஃபினட்டா இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பண்ணீங்கன்னா உங்க டீம் நம்பர் 1 டீமா சேல்ஸா இருக்கட்டும், அச்சீவ்மெண்டா இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் எல்லாத்துலயுமே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் அப்படின்னா நம்மளோட சேனல்ல நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஒரு ஆண்டர்பிரினரா இருந்தாங்கன்னா நம்ம வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ண விதத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching this video. Thank you. All the very best.